Hello students, welcome to HEMA Max 12 Standard Max Chapter 4 Inverse Trigonometric Function Exercise 4.1 First question பார்க்கலாம். Find all the values of x such that first subdivision கொடுத்திருக்காங்க minus 10 pi x 10 pi x ஓட லிமிட் வந்து minus 10 pi ல இருந்து 10 pi வரைக்கும் கொடுத்திருக்காங்க and sin x is equal to 0 னு கொடுத்திருக்காங்க. sin x ஓட வேல்யூ 0 னா sin வேல்யூல எப்பலாம் 0 வருது சரியா அந்த x ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா அதுதான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. சொல்யூஷன்ல given முதல்ல எழுதிட்டேன் sin x is equal to 0 sin x அப்ப 0 வரும் sin 0 அப்போ sin x is equal to sin 0 நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம் இல்லையா sin cos tan படிச்சிட்டு 0 30 degree 45 degree அப்படினு படிச்சிருப்போம். அதுல வந்து sin 0 ஓட வேல்யூ 0 கொடுத்திருப்பாங்க and அது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இல்ல sin ஓட வேல்யூஸ்ல வந்து நிறைய இடத்துல zeros வந்து வரும். சோ அது பேஜ் நம்பர் 133 ல நமக்கு ஒரு கிராஃப் கொடுத்திருப்பாங்க. நான் சும்மா ரஃபா டிரா பண்றேன். அது நமக்கு சம்ல தேவையில்லை அண்டர்ஸ்டாண்டிங்காக. இங்க இப்போ 0 ல இருந்து 1 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு அப்புறம் பை திருப்பி -1 வரைக்கும் வந்துட்டு 2 பை அப்புறம் 1 வரைக்கும் வந்துடும் அப்புறம் -π வந்துடும் அப்புறம் 4π அப்படியே 6π வரைக்கும் இது கண்டினியூ ஆகும் சரியா அதே மாதிரி நெகட்டிவ் சைடுலயும் 0 ல இருந்து -1 இங்க வந்து -1 அப்புறம் -π வந்து டச் பண்ணிட்டு அப்புறம் 1 வரைக்கும் ரைஸ் ஆயிட்டு -2 அப்புறம் -1 வரைக்கும் டச் பண்ணிட்டு 3π இப்போ 0 லைன் பாருங்க இதுதானே 0 லைன் இந்த 0 லைன்ல எங்கலாம் டச் ஆகுது பாருங்க 0 π 2π 3π 4π 5π அப்போ 6π 7π 8π 9π 10π it goes on நமக்கு லிமிட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 10π தான் கொடுத்திருக்காங்க அது நெகட்டிவ்லயும் சரி பாசிட்டிவ்லயும் சரி எப்படி பாசிட்டிவ்ல இருந்துச்சோ அதே மாதிரி நெகட்டிவ் சைடுலயுமே இருக்கும் சரிங்களா சோ நமக்கு லிமிட் வச்சிட்டு நம்ம n ஓட வேல்யூ என்னன்னு மட்டும் எடுத்துக்கலாம் இதுல நம்ம என்ன தெரிய வரோம்னா x ஓட வேல்யூ n into π ன்னு ஜெனரலா எடுத்துக்கலாம் ஏனா n into π தானே இப்போ 1 into π 2 into π 3 into π 4 into π அப்ப n ஓட வேல்யூ is an element of z n is an element of z ஏனா நெகட்டிவ்லயும் வருது இல்லையா இப்போ நம்ம சம் ஓட கண்டிஷன் வச்சு x ஓட வேல்யூ பார்க்கலாம் ஏனா நமக்கு n வேல்யூ வந்து -10 ல இருந்து 10 தான் வரணும் ஈக்குவல் டு அது வரைக்கும் தான் இருக்கு therefore x is equal to n pi where n is equal to 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 plus or minus 4 plus or minus 5 plus or minus 6 plus or minus 7 plus or minus 8 plus or minus 9 plus or minus 10 ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் 0 எங்க வருது n into π லிமிட் என்ன கொடுத்திருக்காங்க அப்ப n ஓட வேல்யூ என்னலாம் வரணும் அவ்வளவுதான் சரிங்களா and இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் லாஸ்ட் ஒரு சில வீடியோஸ் வந்து நான் லைக் டிஜிட்டல் எழுதிட்டேன் இந்த வீடியோ வந்து நோட்ல எழுதி சால்வ் பண்றேன் எனக்கு நான் அதுல வந்து ஒரு 5 to 6 வீடியோஸ் or 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்பேன் எனக்கு நீங்க சொல்லணும் எது உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு எதுல வந்து டீச் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படினு சொல்லிட்டு because ஆல்ரெடி 11th வரைக்கும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன் உங்க 12th மட்டும் தான் இன்னொரு 4 லெசன் இருக்கு சோ உங்களுக்கு நோட்ல எழுதுறது நல்லா புரியுதுன்னா தயவு செய்து அது கமெண்ட்ல எழுதுங்க ஏனா உங்களோட ஒபினியன்ஸ் உங்களோட சஜஷன்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம் next subdivision பாருங்க -3π x up to 3π சரிங்களா x ஓட வேல்யூ -3π ல இருந்து 3π வரைக்கும்னு சொல்லிட்டாங்க and sin x ஓட வேல்யூ -1 ன்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம 0 கண்டுபிடிச்ச மாதிரி -1 கண்டுபிடிக்கணும் and sin ல 1 வேல்யூ எப்போ வரும்னா 90 டிகிரி நமக்கு தெரியும் இல்லையா சொல்யூஷன்ல sin x is equal to -1 sin ல 1 எப்போ வரும் 90 டிகிரி இங்க -1 இருக்கு அப்ப sin x is equal to sin of -π/2 -90 ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் நான் கிராஃப்ல வந்து எப்படி வந்ததா அத சொல்றேன் சரிங்களா நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் -1ன்றது இங்க டச் ஆகுது அதே மாதிரி நெகட்டிவ் சைடுல இங்கேயும் இப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா π-க்கும் 2π-க்கும் நடுவுல π and 2π நடுவுல இது 0க்கும் -π-க்கும் நடுவுல ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைக்குதா சோ இத ட்ரை பண்ணலாம் -π plus 0/2 மிட் வேல்யூ இல்லையா இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டு டிவைடட் பைல 2 எழுதணும் அப்போ -π/2 ன்னு கிடைக்குமா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இது அடுத்து பாருங்க π less
2 pi by 2, that is 3 pi by 2. Second second minus 1 value. அடுத்து third 3 pi 4 pi, அப்புறம் 3 pi plus 4 pi by 2 which is 7 pi by 2. மூணு values கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ next பாருங்க, minus 2 pi minus 3 pi, நெகட்டிவ்ல இந்த பக்கம் minus 2 pi plus into minus minus 3 pi by 2, that is minus 5 pi by 2. clear? இப்போ நம்ம இந்த values எல்லாம் எடுத்து எழுதலாம். sin x is equal to minus 1 and இந்த value எப்படி எடுத்துக்கலாம்னா sin 2n pi minus pi by 2. general termல நம்ம எடுத்துக்கிறதுக்கு sin 2n pi minus pi by 2. இப்போ இது LCM எடுக்கணும். அப்போ sin 4n pi, 2 2s are 4, சரிங்களா, minus pi divided by 2. next lineல sin 4n minus 1 pi by 2 காமனா வெளிய எடுத்துக்கலாம். தான் இப்போ general term, இதில் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் எக்ஸோட வேல்யூ minus 3 piலேருந்து 3 pi வரைக்கும் தான் வரணும், சரிங்களா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்னோட வேல்யூ 0லேருந்தே கன்சிடர் பண்ணலாம். 0 1 2 3, சரிங்களா. இப்போ n is equal to 0னா minus pi by 2, அதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சது இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்க, n is equal to 1 எடுத்துக்கலாம். n is equal to 1 எடுத்தா 4 1s are 4, 4 minus 1 3, 3 pi by 2 second term. அடுத்தது minus 1 plus 1 ஒன்று minus 1. இப்போ minus 1 எடுக்கும்போது எப்படி வருது, 4 into minus 1 minus 4 minus 1 minus 5 by 2. அப்போ minus 2.5 வந்துடும் இல்லைங்களா, கேன்சல் பண்ணால் 2.5 வந்துடும். 1 நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது இப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 4 into 2 minus 1, 4 2s are 8, 8 minus 1 7 pi by 2 பாசிபிள் இல்லை, சரிங்களா. நமக்கு வந்து 8 pi by, நமக்கு வந்து 3 pi by 3 pi வரைக்கும் தான் அலவுடு. இது 7 pi by 2னா 3.5. ஸோ இந்த வேல்யூஸ் நமக்கு வந்து பாசிபிளே கிடையாது. இப்போ minus 2 எடுத்துக்கலாம். 4 into minus 2 minus 1 minus 8 minus 1 by 2. இது வந்து minus 9 pi by 2. இது கேன்சல் பண்ணும்போது நமக்கு minus 4.5 கிடைக்கும். அது minus 3 விட ஜாஸ்தி. ஸோ நம்ம என்னோட வேல்யூ 0 1 minus 1 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், சரிங்களா. ஸோ எப்படி வந்ததுன்னு நான் சைடில் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் அது நம்ம சம்மில் வந்து டேரெக்டாக எழுதணும்னு இல்லை. நம்ம இந்த ஜென்ரல் டேர்மும் n வேல்யூ மட்டும் எழுதிக்கிட்டாலே போதும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன எழுதலாம், therefore x is equal to 4 into n minus 1 into pi by 2 where n is equal to 0 plus or minus 1. நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து டைரெக்டாக இப்படி எழுதினாலும் சரி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, find the period and amplitude of y is equal to sin 7x. ஸோ இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம அப்ளை பண்ணாலும் சொல்யூஷனில் எழுதிடலாம். y is equal to sin 7x, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஆம்ப்ளிடியூடும் கண்டுபிடிக்கணும், பீரியடோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் லைனில் y of x is equal to sin 7xன்னு எடுத்துக்கலாம். இப்போ f of x வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும்போது f of x is a function with period p if f of x plus p is equal to f of x. இது வந்து ஒரு கண்டிஷன். இதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். sin x plus p is equal to sin xன்னு கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு sin x plus p is equal to sin x. இங்கே எனக்கு 7xன்னு வருது, அப்போ ரெண்டு சைடும் 7 வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். sin 7 into x plus p is equal to sin 7 into x. இப்போது 7x inside multiple பண்ணலாம். sin 7x plus 7p is equal to sin 7x. So last line என்ன இருந்தது, sin of 7x plus 7p is equal to sin 7x, சரிங்களா. இப்போ நமக்கு இந்த ஒரு டேர்முக்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 7p is equal to period of sin function வந்து 2πன்னு நமக்கு தெரியும். ஸோ 7 into p is equal to 2π. நமக்கு இப்போ p யோட வேல்யூ தான் வேணும், that is 2π by 7. Period of sin 7x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், எழுதிடலாம். Period of sin 7x is 2π by 7. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்க, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் சைன் இல்லையா. பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் தான் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம்
value of sin 7x is 1. எப்போவுமே சைனோட வேவ் பார்த்தீங்கன்னா 1 to -1 தான் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் sin 7x is 1, amplitude of sin 7x is 1 ன்னு முடிச்சா போதும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் y is equal to minus sin 1/3 into x. சரிங்களா? இப்போ 7xக்கு என்ன பண்ணுமோ அதே தான் சேம் ஸ்டெப். y is equal to minus sin 1/3, x இருக்கிற இடத்துல x plus p ன்னு மாற்றி எழுதிக்கலாமா? that is equal to minus sin 1/3 into x. இப்போ இந்த 1/3 இன்சைட் கொண்டு போகலாம். இப்போ minus sin x by 3 plus p by 3 is equal to minus sin x by 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைன்ல பீரியட் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் வந்து 2π ன்னு நமக்கு தெரியும். therefore p by 3 is equal to 2π ன்னு எடுத்துக்கலாமா? அடுத்த லைன்ல இந்த 3 into 2π, p is equal to 3 into 2π, அப்போ டைரக்டா 6π ன்னு எழுதிடலாம். ஸோ பீரியடோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பீரியட் is equal to 6 into π. நெக்ஸ்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். amplitude of sin x by 3 is equal to 1. ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 தான். அப்போ amplitude of sin x by 3யும் 1 தான் இருக்கும் இல்லையா? தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. y is equal to 4 sin minus 2x. சரிங்களா? சொல்யூஷன்ல y is equal to 4 times of sin minus 2x. sin வந்து odd function. ஸோ நான் இந்த மைனஸை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு y is equal to minus 4 into sin 2x. இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் லைனில் minus 4 sin 2 into x இருக்கிற இடத்துல x plus p, that is equal to minus 4 sin 2x. இப்போ 2 இன்சைட் மல்டிபிள் பண்ணிடலாம். minus 4 sin 2 into x plus 2 into p is equal to minus 4 sin 2x. இப்போ 2p is equal to பீரியடோட வேல்யூ என்னது? 2π. therefore p ஓட வேல்யூ மட்டும் தான் வேணும். 2π by 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பீரியடோட வேல்யூ என்ன? பைன்னு கிடைச்சிருச்சு. அடுத்து amplitude of sin 2x, maximum or minimum distance from x axis வந்து 1. இது நமக்கு தெரியும். இப்போ நம்ம சம்முக்கு இது எப்படி வரும்னா minus 4 into 1ன்னு வரும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்மில் வந்து ஒன்று மைனஸ் சைன் ப்ளஸ் சைன் இப்படி தான் வரும், இல்லைன்னா முன்னாடி வந்து வேல்யூஸே வராது. பட் இங்கே நமக்கு வந்து -4 இருக்கு இல்லையா? -4 sin 2xன்னு இருக்கு. sin 2xோட வேல்யூ தான் 1. இப்போ முன்னாடி இருக்க -4ஓட மல்டிபிள் பண்ணால் 4 ஆகும். -4ன்னு மாறுமா? அண்ட் இங்கே நமக்கு டிஸ்டன்ஸ் தான் வேணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் அது தேவையில்லை. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தா 4. therefore final amplitude is equal to 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வரும், ஏன் இங்கே மட்டும் 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம்? பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸ்லாம் நமக்கு நம்பர்ஸே வராது, வெறும் sin x அப்படி தான் வரும். ஸோ இங்கே 4 இருக்கனால இன்ட்டு 4 அண்ட் -4 ஏன் ப்ளஸ்ன்னு எழுதுறோன்னா அது வந்து எக்ஸ் ஆக்சஸ்க்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதுதான் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்ற மாதிரி தான். இதில் வந்து ப்ளஸ் சைடு போகுதா மைனஸ் சைடு போகுதா அப்படி கிடையாது, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ யூனிட்ஸ் அது மட்டும்தான். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.